காஞ்சிபுரம் பட்டணத்தில் இருந்தோம். எல்லாம் நாங்கள் ஊழியர்களாய் ஒன்று கூடி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியா தேவன் இந்த கிராமத்தை இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கிராமத்திற்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே ஒரு சின்ன சாட்சி. ஒரு ஏன் இவங்க ஆண்டவருடைய பாடல பாடி நடு ரோட்ல நின்று பேண்ட் அடிச்சுக்கிட்டு இவரு நடு ரோட்ல டான்ஸ் ஆடுறாங்கன்னா பைத்தியமா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு பெரியது. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபை பெரியது. ஆண்டவர் எங்களுக்கு விடுதலையாக்கின அந்த எங்க வியாதியில இருந்து எல்லாத்திலும் இருந்து விடுதலை கொடுத்த விஷயங்கள் பெரியது. என் பேர் சஞ்சய். நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப பையன் என்னென்ன காரியத்துல தவறான காரியத்தெல்லாம் எப்படி ஈடுபட முடியுமோ அப்பேற்பட்ட காரியங்களில குடி பழக்கத்தினாலும் காதல் மோகத்தினாலும் வெறியாட்டினாலும் சண்டை கஞ்சா அடிதடி என்னென்ன விஷயங்களை பண்ணமோ அப்பேற்பட்ட விஷயங்களில் இருந்த என்ன ஒரு நாள் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு என் வாழ்க்கை எப்படி இருந்தது நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த உலகம் குடிக்க சொல்லி கொடுத்த உலகம், இந்த உலகம் சண்டை போடுறான்னு சொல்லி கொடுத்த உலகம், இந்த உலகம் நீ போட யாரும் ஒண்ணு அட்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்த உலகம். ஆனா அது எல்லாவற்றிலும் மாற்றினவர் இயேசு. என்னோட சபைக்கு போனேன். ஒரே ஒரு நாள் சபைக்கு போனேன். ஆண்டவருடைய வார்த்தை என் இருதயத்துல பகிரங்கமாய் பதிந்தது. அதுல இருந்து குடி பழக்கத்தை விட்டேன். எனக்கு நல்ல திருமணம் ஆச்சு, நல்ல வேலை கிடைச்சது, நல்ல ஒரு வீடு கட்டின, கர்ப்பத்தில் கனியை கொடுத்து தேவன் இன்னும் வரைக்கும் இந்த 12 வருஷமா தேவன் என்னை உயர்த்தி வச்சுக்கிறார். நிச்சயமாக இந்த வார்த்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி என்னால பகிரங்கமா சொல்ல முடியும், இயேசுவை தவிர வேற யாரும் கடவுள் இல்லை. நீங்க இயேசு சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஏன்னா இந்த வாலிபத்துல நான் இருந்தேன். நிச்சயமாக எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நீ போய் சண்டை போடுற, நீ போய் குடிடா அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா இந்த 12 வருஷமா ஆண்டவருக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். வைராக்கியமா சொல்ல முடியும், உங்க நிலைமை மாறலையா, உங்க பிரச்சனை மாறலையா, இன்னும் திருமண காரியம் உங்களுக்கு வாய்க்கப்படலையா, கர்ப்பத்தில் கனி இல்லையா, வறுமையா, வியாதியா, எனக்கு எல்லாமே இருக்குதுப்பா. நான் ஏன் இயேசு ஏற்றுக்கொள்ளணும்? ஒரே ஒரு விஷயம், உனக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் மரித்த பின்பு பரலோகம் கொண்டு செல்வது இயேசு மட்டுமே. பரலோகம் கொண்டு செல்வது இயேசு மட்டுமே. இன்னைக்கு மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்க தெருவில் ஜெபிக்கலனாலும் சரி, வீட்டுக்குள்ள இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, என்னால பகிரங்கமா சொல்ல முடியும், இருதயத்துல இயேசுவே நீங்க விசுவாசிச்சா போதும், உங்க நிலைமைகள் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.